அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சமர் வீரன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த காணொலியை நான் வெளியிடுறேன். எனக்கு தேர்தலுக்கு பிறகு என்னுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்ட காரணத்தினால் நான் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டு மருத்துவரின் அறிவுரையின் பேரில் சிறிது காலம் ஓய்வு எடுத்துக்கொண்டு மீண்டும் உங்களுடன் இந்த காணொளி வாயிலாக இணைய வந்துள்ளேன். முதலாவதாக பார்த்திங்கன்னா, இந்த காணொலியில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஒரு சர்வதேச நிகழ்வாகவே முதல்ல பார்ப்போம். இந்தோனேஷியாவுக்கு நம்மளுடைய பிரதமர் மோடி இந்தோனேஷியா பயணமாக சென்று உள்ளார். நமக்கு பாரத பிரதமருக்கு மிகவும் சிறப்பான வரவேற்பு கொடுக்கப்பட்டு அவருக்கு அந்த நாட்டின் உயரிய விருதான பின்தாங் அடிபுரா ஆஃப் த ரிபப்ளிக் ஆஃப் இந்தோனேஷியாவோட பதக்கம் அவருக்கு கொடுத்து கௌரவிச்சாங்க. இது நம் இந்திய அனைவர்களுக்கும் கிடைத்த கௌரவமாகவே கருதப்படுகிறது. அதுக்கப்புறம் அவருடைய நோக்கங்கள் என்ன, இந்த பயணத்தின் நோக்கம் என்ன, இதனால் பயணம் அடையக்கூடிய விஷயங்கள் என்ன. சர்வதேச லெவலில் உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது தான், சீனா பேர்லிங் என்ற ஒரு கொள்கையை நோக்கி நம்ம இந்தியா சுற்றி வளைச்சி அவங்களுடைய துறைமுகங்கள், அனைத்து சிறிய நாட்டு துறைமுகங்களையும் அவங்க கைப்பற்றி கடன்கள் மூலமாக ஏதோ ஒரு மூலங்களால் பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள ட்ராப் பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து துறைமுகங்களை கைப்பற்றி, பெரிய உதாரணம் பார்த்திங்கன்னா இலங்கையை நீங்கள் எடுத்துக்கலாம். ஹம்பன் தோட்டா அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி துறைமுகங்கள்லாம் எடுத்து நம்ம இந்தியாவோட பாதுகாப்புக்கு ரொம்ப அச்சுறுத்தலாக இருக்காங்க. இப்போ அதிலிருந்து இந்தியா தன்னை காத்துக்கொள்ளணும். இரண்டாவது கவுண்ட்ரு இதுவும் நம்ம பண்ணணுங்கிறதுக்காக ஸோ நம்ம நம்ம சுற்றி உள்ள நாடுகளிடம் நம்மளுடைய நட்புறவு, நம்மளுடைய இதுகளை அதிகப்படுத்துகிறோம். இப்போது அதோட பயனாக ஏற்கனவே நீங்கள் அனைவரும் அறிந்ததே, மலேசியா அவர் பயணித்தார். அதோட காணொலியை நம்ம இந்த வலைவலி மூலமாக வெளியிட்டோம். அடுத்ததாக இப்போ அவர் இந்தோனேஷியா போயிருக்காரு. இந்த நோக்கத்தின் என்னென்னா பாதுகாப்பு. ஏன்னா எப்படி சீனானால் நமக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கோ, அதே மாதிரி அந்த சைனாவை சுற்றி இருக்க நாடுகள் மலேசியா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், ஜப்பான் அனைவருமே சைனாவோட ஆக்கிரமிப்பினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க இந்தோனேஷியாவும் அதில் ஒன்று. ஸோ இந்தோனேஷியாவுக்கு பாதுகாப்பு சம்மந்தமாக இந்திய இராணுவம் இந்திய நாடு அவங்களுக்கு பிரம்மோஸ், ஆஸ்த்ரா என்ற மிசைல் 2 விதமான மிசைல்களை அவங்கக்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அதோட பேச்சுவார்த்தை நடந்தது. இந்த பயணத்தின் நோக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இந்தோனேஷியா நம்ம உறவு அவங்களோட மேம்படுத்துறது நம்மளுடைய பாதுகாப்புக்குமே அது மிக சிறந்த ஒரு இது. அவருடைய பயணம் தொலைநோக்கு பயணமாக இருந்துச்சு. இது அவங்க ஒரு மிசைல் கொடுக்க மட்டும் போகலை. அவங்க இந்த தாது பொருட்கள், ரொம்ப அத்தியாவசியமான தாது பொருட்களை வாங்குறது, டெக்னாலஜி சம்மந்தமாக, ஃபுட் செக்யூரிட்டி, உணவு பாதுகாப்பு, மருந்துகள், அப்புறம் கடல்சார் பாதுகாப்பு. இரு நாடுகளுக்கும் கடல் எல்லை வெறும் 150 கிலோமீட்டர் இடைவெளி தான். நம்ம அந்தமான்லேருந்து நம்ம அந்தமான் நிக்கோபார் தீவில் பெரிய ஒரு துறைமுகம் கட்டிக்கிட்டு இருக்கோம். அது சைனாவோட கப்பல்களை கண்காணிக்கவும் நம்மளுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் அந்த மலைக்கா ஜலசந்தி வழியாக வர்றதை நம்ம கண்காணிக்கவும் இது பண்ணுறோம். இது இந்தோனேஷியாவோட நம்ம சேர்ந்து கடல்சார் பாதுகாப்பில் ஈடுபடும் போது, ரோந்து பணிகள் இதெல்லாம் ஈடுபடும் போது நம்ம கண்டிப்பாக எதிரியோட செயல்பாடை கட்டுப்படுத்த முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம பிரதமர் அவங்க நாட்டு பிரதமரோட பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சின்ன முடிவு போகிறாங்க. என்னென்னா, யுனெஸ்கோவால் பாரம்பரிய சின்னம் என்று அறிவிக்கப்பட்ட அந்த பரம்பன் கோயில், அது அந்த கோயில் பார்த்திங்கன்னா ஒரு 1000 வருடம் பழமையான கோயில். அது 10ஆம் நூற்றாண்டு கட்டப்பட்டது. அது மிகப்பெரிய கோயில் இந்தோனேஷியாவிலே. அது பார்த்திங்கன்னா அந்த 3 விதமான கடவுள்களுக்காக அது பிரசித்தப்பட்டது. ஒன்று சிவா, விஷ்ணு அண்ட் பிரம்மா. இந்த கோயிலை புனரமைக்கணும், இதை செஞ்சு கொடுக்குறோன்னு இந்தியா ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அது ஒத்துக்கிட்டு இருக்காங்க இந்தோனேஷியாவோட. அதுக்கப்புறம் இந்த இரு நாடுகளோட வர்த்தகம் முன்னேற்றம், இந்தியா எந்த அளவுக்கு நம்ம எனர்ஜிலேருந்து கனெக்டிவிட்டி வரைக்கும், சீஃப் மேனுஃபேக்சரிங் வரைக்கும் இந்தியாவோட வளர்ச்சி என்னன்னு அவங்களுக்கு சொல்லி, அவங்களோட சேர்ந்து நம்ம துறைமுகங்களை கட்டுவது, புதிய கப்பல்களை கட்டுவது, புதிய வழித்தடங்கள், கடல் வழித்தடங்களை நம்ம உறுதிப்படுத்துவது, இந்த மாதிரி விஷயங்களை நிறையா விவாதித்தாங்க. நிறைய இதில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் நம்ம கையெழுத்து போட்டிருக்கோம்.
இது மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இணையதளத்திலேருந்து நிறைய தகவல்கள் இருக்குது. நான் இந்த காணொளி ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப குறிப்பாக உங்ககிட்ட பகிர்ந்துக்கிற ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் இதில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான பிரதமரோட ஒரு அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐஐஎம் பெங்களூர் வந்து அங்கே பிரான்ச்சஸ் இந்தோனேஷியாவில் ஆரம்பிக்கிறோம். ஈஸ்ட் ஜாவாவில் அவங்கள ஓவர்சீஸ் கேம்பஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அது இல்லாமல் அவங்களோட நம்ம கோஆப்ரேஷன் எதில் பண்ணுறோன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், தொலைத்தொடர்பு, நுண்ணறிவு, அப்புறம் வந்து டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த துறைகள்லாம் அவங்களோட வந்து நம்ம இது பண்ணுறோம். இந்தியா இந்தோனேஷியாவோட கூட்டமைப்பில் இந்த சமீப காலத்தில் அவங்களோட என்ன வலியுறுத்த விரும்புகிறோன்னா, நம்மளுடைய நாகரிகம் தொடர்பு, நம்மளுடைய டெவலப்மெண்ட் 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் செக்யூரிட்டி அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ட்ரஸ்ட் 2 பேரும் பாதுகாப்பு துறையில் மிகவும் நம்பிக்கைத்தன்மையை உறுதிப்படுத்துவது, கடல் சாரார் விஷயத்தில் வந்து பாதுகாப்பு மற்றும் அதில் வந்து ஆராய்ச்சி மற்ற இதில் இது பண்ணுறது, நம்மளுடைய பிரச்சனைகளை குளோபல் சவுத் வாய்ஸ் வந்து சர்வதேச அரங்கில் கேட்குற அளவுக்கு நம்மளுடைய ஒத்துழைப்பை மேம்படுத்துவது, இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் மருத்துவத்துறையிலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம், ஒப்பந்தங்கள் போட்டிருக்கோம். இந்தியன் சென்ட்ரல் ட்ரக்ஸ் நம்மளுடைய குழுமமும் இந்தோனேஷியாவில் இருக்க இந்தோ நேஷ்னல் ஏஜென்சிஸ் அண்ட் ட்ரக் ஃபுட் கண்ட்ரோல், இது 2 பேருமே வந்து அவங்க ஒப்பந்தம் செஞ்சுருக்காங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கூட்டமைப்பு வந்தோம், பேசணும், 4 அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும், அந்த மாதிரி இல்லாமல் ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் மெக்கானிசம் அப்படின்ற ஒரு குரூப்பை இது பண்ணி இந்த பைலேட்ரல் ரிலேஷன்ஷிப்பை வந்து எப்போ நம்ம உறவுகள் வந்து தினமும் எப்படி ஃப்ரீக்வெண்ட்டாக டிஸ்கஸ் பண்ணி எப்படி மேம்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு இதை வந்து எடுத்துக்கிட்டு போகிறது அப்படிங்கிறத வந்து ஒரு கமிட்டியை நம்ம உருவாக்கியிருக்கோம். அது இல்லாமல் முக்கியமாக பார்த்திங்கன்னா பாதுகாப்பு சம்மந்தம், பாதுகாப்பில் இரு நாடு ஒத்துழைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, தொடர்ச்சியாக நம்ம வந்து பேச்சுவார்த்தைகள் நடத்துவது, அவங்களோட கூட்டு பயிற்சி எடுப்பது, இரு நாட்டு கடற்படை தளபதிகள் பேசுவது, கூட்டாக சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணுவது, புது டிஃபென்ஸ் டெக்னாலஜி உருவாக்குவதில் 2 பேரும் சேர்ந்து அந்த முயற்சியில் ஈடுபடுவது, துறைமுகங்களை கட்டுவது, பாதுகாப்பு பீஸ் கீப்பிங் ஆக்டிவிட்டீஸு, தகவல்களை பரிமாற்றிக்கொள்வது, நம்மளுடைய திறமைகளை கெப்பாசிட்டிஸ் பில்டிங் ஆன் தட் பர்டிகுலர் டிஃபென்ஸ் லொக்கேஷனில் எப்படி பண்ணுறது, அது இல்லாமல் நம்மளுடைய ட்ரைனிங்ஸ் என்னென்ன வேணுமோ கடல்சார் நேவி சம்மந்தமாக கடற்படை சம்மந்தமான ட்ரைனிங்ஸு, அந்த மாதிரி விஷயங்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது, 2 பேரும் சேர்ந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி டிஃபென்ஸ் சம்மந்தமாக இருக்கிற தொழில்துறைகளை வந்து இருவருமே சேர்ந்து அந்த தொழில்துறையில் முன்னேறுவது பற்றி ஆய்வுக்கூறுகளை ஆராய்ஞ்சு அந்த இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்டில் அதில் இன்வால்வ் ஆகிறது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் நான் இப்போ சொல்லி இருக்கிறது வந்து மைட் பி ஒரு குறிப்பாக பார்த்திங்கன்னா 20-25% தான் இருக்குங்க. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது சில பாதுகாப்பு சம்மந்தங்களை ரொம்ப தெளிவாக ரொம்ப இன்டெப்த்தாக போயெல்லாம் சொல்ல மாட்டாங்க, முடிஞ்ச வரைக்கும் ஒரு மேலோட்டமாக சொல்லிட்டு விட்டுருவாங்க. பட் அவ்வளோ நன்மைகள் இந்த பயணத்தின் மூலமாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதுலேயும். ஸோ நான் நம்மளுடைய உறவுகளுக்கு இந்த காணொளி வாயிலாக இதை பற்றி சொல்லணும் அப்படிங்கிறத நான் விருப்பப்பட்டேன். அடுத்ததாக 2 அறிவிப்புங்க. நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியான 2 அறிவிப்பு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிள்ளியூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் அணுக்கனிம கொள்ளை வந்து கதிரியக்க திட்டத்திற்கு துணை போகும் வகையில் தாவேகா அரசு IREL நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட கால நீட்டிப்பு அரசாணையை திரும்ப பெற வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியின் தலைமை அண்ணன் ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களின் வலியுறுத்தின் பேரில் 10ஆம் தேதி இன்று மாலை 3:30 மணி அளவில் நாகர்கோயில் வேப்பமூடு சந்திப்பு பூங்கா அருகில் நம்ம ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோங்க. அங்கே இருக்க நம்ம உறவுகள், கன்னியாகுமரி உறவுகள் அதில் கலந்து கொண்டு நம்மளுடைய போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறேன். அடுத்த கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவிப்பு. ஜெயங்கொண்ட நிலை, மல்லக்கோட்டை, சித்தமல்லப்பட்டி, கிருஷ்ணாபுரம், மலம்பட்டி,
இந்த இதில் கல்குவாரிகள் க்ரஷர் அமைக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாம் தமிழர் சார்பாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். அதுவும் இன்று 10ஆம் தேதி ஜூலை தான், வெள்ளிக்கிழமை மாலை 3 மணி அளவில். இடம் வந்து சிங்கம்புணரி பேருந்து நிலையம் அருகிலுங்க. நாம் தமிழர் உறவுகள் திருப்பத்தூர் தொகுதியில் சார்ந்தவங்க, அது அருகாமையில் உள்ளவங்க தவறாமல் கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு தெரிவிங்க. இந்த தகவலை தான் இந்த காணொளி மூலமாக உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். வேற ஒரு காணொளியில் வேற ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான்